ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மைலோ மிக்ஸ்அப் எபிசோட் 8. எபிசோட் 8ஓட ஸ்டார்டிங்கில் ஒரு வழியாக நம்ம ஆட்டம்க்கு லவ் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ மட்மிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க அந்த எரேசர்னால தான் இதெல்லாம் நடந்தது, ஓகேவா அப்படின்னு சொல்ல, மாஸ்டர் நீங்கள் இல்லைன்னா இது நடந்திருக்காது, இதுக்கெல்லாம் ஐடியா கொடுத்தது நீங்கள் தான், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அப்படியே கும்பூ ஸ்டைலில் நன்றி சொல்லிட்டு இருக்கான். ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சுது, எனக்கு தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்படியோ என் அட்வைஸை கேட்டு ஓன் லவ் சக்ஸஸ் ஆச்சே, அது வரைக்கும் ஹாப்பியாக இருக்குன்னு மட்மி சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் மட்மி, நான் நினச்சி கூட பார்க்கல. என்னோடய லைஃப்பில் என்னென்னலாம் வேணும்னு ஆசைப்பட்டனோ அது எல்லாமே நடந்துச்சு தெரியுமா, அதுக்கெல்லாம் நீ தான் காரணம்னு சொல்ல, அப்படியா என்ன இமேஜின் பண்ணியிருந்த சொல்லு அப்படின்னு சொல்ல, அது எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட இமேஜினேஷன்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து விடுறான். அதாவது அவன் லவ் பண்ணுற பர்சன் கூட சைக்கிளில் அப்படியே ஜாலியாக ஒரு ரைடு போகணுன்னு ஆசைப்பட்டிருப்பான். ஆக்சுவலி 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சைக்கிளில் போயிருப்பாங்கள்ல. ஸோ அந்த ரைடு அப்படியே அவன் நினச்சி பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் பூ கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி பூ கொடுத்து வேலண்டைன்ஸ் டேவும் 2 பேரும் ரொம்ப க்யூட்டாக அழகாக செலிப்ரேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொன்றுன்னு சொல்லி 2 பேரும் கிஸ் பண்ணுற மாதிரி ஒன்று ஜாலியான அந்த மூமெண்ட்டை அவன் ட்ரீமில் நினச்சி பார்த்துருப்பான். பட் இன்னும் அது நடக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒன்று இன்னும் நடக்கலை, அது அப்புறம் பார்க்கலான்னு சொல்ல, அது என்ன ஆட்டம் சொல்லுன்னு சொல்லி மட்மி அப்படியே தெரியாமல் அவகிட்ட கேட்க, உடனே ஆட்டம் வெக்கப்பட்டுட்டே இருக்கான். சொல்லிட்டு போகணும் சொல்ல, இல்லை நான் வீட்டுக்கு போகணும், நான் வரேன் பாயின்னு சொல்லிட்டு ஆட்டம் போக, அடப்பாவி சொல்லாமல் இவன் பாட்டுக்கு போகிறானே என்னவா இருக்கும்னு சொல்லி அப்படியே மட்மி யோசிச்சிட்டே இருக்கா. அதுக்குள்ளே குடுகுடுன்னு வெக்கப்பட்டுட்டே ஆட்டம் அப்படியே போக, இவன் தலையை சொரிஞ்சிட்டு உட்காந்துருக்கா. என்ன நடக்குது ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கா. சேம் டைம் அடுத்து ஸ்போர்ட்ஸ் டே வந்துடுச்சு. ஸோ அதனால் இவங்க க்ரீன் கலர், அதுக்காக க்ரீன்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு பெயிண்டிங்லாம் பண்ணிகிட்ருக்கா ஆட்டம். ஏண்டா நான் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன், நீ பாட்டுக்கு ஃபோனில் ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கொங்டப் கிட்ட கேட்க, அதுவா பசிக்குது, சாப்பிட ஏதாவது ஆர்டர் பண்ணலான்னு பார்க்குறேன். நல்லது தான், எனக்கும் கொஞ்சம் பசிக்குது, எனக்கு பிடிச்ச மாதிரி நல்லதாக ஆர்டர் பண்ணு, வயிறெல்லாம் பசிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உட்கார, சரி வா உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லி ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். எனக்கு எதுவாக இருந்தாலும் சரி, நீ என்ன ஆர்டர் பண்ணாலும் நான் சாப்பிடுவேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வைக்கப்பட்டு சொல்லிகிட்டே இருக்க, சரி ஓகே ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கான். பர்கர் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்க, பர்கரா அது இப்போயே வேணுமா, அது எனக்கு என்னமோ ரொம்ப லேசியாக இருக்க மாதிரி இருக்கும், எனக்கு பர்கர்னால் அவ்வளோ பிடிக்காதுப்பா. சரி கிரில்லடு சிக்கனா அது டூ ஸ்பைசிப்பா. சரி நூடுல்ஸ் அது இங்கேயே கிடைக்குமே. சரி வேறு என்ன தான் வேணும், எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு மறுபடியும் லூஸு மாதிரி சொல்கிறான். அவனை பார்த்துட்டு கொங்டப்கே சிரிப்பு வந்துடுது. அட பாவி, எல்லாம் ஓகேன்னு எதை சொன்னாலும் வேணான்னு சொல்கிறானேங்கிற மாதிரி அவனை பார்த்து சிரிச்சிட்டே இருக்க, ஒரு வழியாக ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஆர்டர் பண்ண ஃபுட்டும் வாங்கியாச்சு. ஓகே சாப்பிட்லாமான்னு சொல்லி பார்க்க, யாரோ சொன்னாங்க எனக்கு பர்கர்னா ரொம்ப அலர்ஜின்னு சொல்லி, அது யார் எனக்கு மறந்துடுச்சே, நான் அப்படி சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஆட்டம் அப்படியே அந்த பர்கர் எடுத்து கடிக்கிறான். வாவ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குப்பா, பசியெல்லாம் சூப்பராக போயிடுச்சுன்னு சொல்லி கடிச்சிட்டே இருக்க, அதில் இருக்க சீஸ் லைட்டாக லிப்ஸ் கிட்ட ஒட்டிக்கிச்சு. தாய் சீரீஸில் இந்த மாதிரி ஒரு சீன் இல்லாத ஒரு சீரீஸே இருக்காதுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த சீரீஸில் 90% இந்த மாதிரி ஒரு சீன் கண்டிப்பாக வரும். உடனே அங்கே இருக்கிற சீஸை அப்படியே எடுக்கலான்னு சொல்லி அவன் கன்னத்தில் கை வச்சுட்டு கொங்தப் போக, இவன் கிஸ் பண்ண தான் வரான்னு அப்படியே கண்ணெல்லாம் மூடிட்டு கிஸ் பண்ண அப்படியே ரெடியாக இருக்கிறான் நம்ம ஆட்டம். கிஸ் பண்ணுடா, நான் கண்ணை முடிக்கிறேன், அதுதான் நல்லதாக இருக்கும்னு மனசுக்குள்ளே புலம்பிகிட்டே இருக்க, ஒட்டி இருக்கிற சீஸை தொடச்சிட்டு பாட்டுக்கு அவன் பர்கரை சாப்பிட்டுட்டு இருக்கான். என்னடா இன்னும் கிஸ் பண்ணான்னு கண்ணை திறந்து பார்த்தா இவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கான். ஏண்டா இப்போ என்ன பண்ண, ஒரு சீஸ் உன் லிப்ஸில் ஒட்டி இருந்தது தொடச்சி விட்டேன், அவ்வளோதானா? அவ்வளோதான், வேற என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க, நீ அப்படின்னு சொல்லி எப்படா சொல்லுவேன்னு சொல்லி கை அப்படி லிப்ஸ் மாதிரி வச்சு பர்கரில் அப்படி டச் பண்ணி கிஸ் பண்ணுற மாதிரி செஞ்சு காட்டுறான். நீ கிஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சிம்பாலிக்காக சொல்ல, இவனுக்கு சுத்தமாக புரியல. என்னடா சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியல, இங்கே பாரு நல்லா யோசிச்சுக்கோ, இப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க, அவனுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியலன்னு தத்தி பையனாக இருக்கிறான் நம்ம கொங்தப்பு. எனக்கு புரியல, நான் அவன்கிட்ட பேச மாட்டேன் போ அப்படிங்கிற மாதிரி கோச்சிட்டு வேகமாக அப்படியே அந்த பக்கம் ஆட்டம் போயிடான். இப்போ எதுக்குடா இவன் கோச்சிட்டு போகிறான், என்ன கோவம் என் மேலேன்னு சொல்லி கேட்க, அவன் பாட்டுக்கு போயிட்டான். இப்போ எதுக்கு இவன் கோச்சிட்டு போகிறான், என்ன கையில் என்ன இப்படி நான் என்ன அப்படின்னு சொல்லி அது வேறு ரியாக்ட் பண்ணி பார்க்குறான். அவனுக்கும் ஒன்றுமே புரியல. அவன் பாட்டுக்கு போயிட்டான். என்ன நடக்குது இங்கே, ஒன்றுமே புரியலப்போ அப்படிங்கிற மாதிரி கொங்டப் பாட்டுக்கு அமைதியாக இருக்கான். டைம் மட்மி தான் காட்டுறாங்க. மட்மி அங்கே அப்படியே வாலிபால் விளையாண்டுட்ருக்கா. நீ ஒலிம்பிக் ஆடி விளையாடுற, ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டே தான், பொறுமையாகவே விளையாடு அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, நீ பேசாம இரு, நான் விளையாண்ட ஃபோர்ஸில் இப்போ ஜெயிக்கிறேன் பாரு, கமான் அப்படின்னு சொல்லி அவள் பாட்டுக்கு
அடித்து தள்ளிகிட்டே இருக்கா. அவளை பார்க்க பார்க்க எல்லாருக்குமே ஷாக்கு. என்னடா இவ்வளோ ஃபோர்ஸாக அடிக்கிறான்னு. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹாஃபும் வரா. ஹாஃபோட காலில் பட்டு பால் அப்படியே அந்த பக்கம் போக பால் கூட அப்படியே ஹாஃபாக உடஞ்சி போயிடுச்சு. ஐயோ ஹாஃப் என்னாச்சுன்னு சொல்லி மட்மி ஓடி போய் பார்க்க அவன் காலில் நல்லா அடிபட்டு அப்படியே உட்காந்துருக்கான். ஹாஃப் நீ ஓகேவா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஐ எம் சாரின்னு சொல்ல, இல்லை பரவாயில்ல விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கே பாரு பால் என்ன நிலமையில இருக்குன்னு சொல்லி திரும்பி பார்த்தா பால்லேருந்து புகை கூட வருது. அப்படி இருக்குது பால். அடப்பாவி இப்படி அடியோ விளையாண்டுருக்காங்கிற மாதிரி எல்லாரும் பார்க்க, உண்மையாகவே நான் நினச்சி கூட பார்க்கல மட்மி நீ இந்த மாதிரி இருப்பான்னு. இதுக்கப்புறம் உன்னை நான் மட்மின்னு கூப்பிட போகிறதில்ல, உன்னை நான் ஹல்க்குன்னு தான் கூப்பிட போகிறேன்னு சொல்ல, எனக்கு ரொம்ப வெக்கமாக வருது, என்னை எதுக்கு இப்படிலாம் கூப்பிட்ற அப்படின்னு சொல்ல, நான் ஒன்றும் அவ்வளோ ஸ்ட்ராங்லாம் கிடையாதுன்னு சொல்ல, என்னது ஸ்ட்ராங் கிடையாதா, நம்ம டீமே உன்னால தான் வின் பண்ண போகுது, ஸோ இதுக்கப்புறம் நான் ஹல்க்குன்னு தான் கூப்பிட போகிறேன், இனிமேல் நீ தான் ஹல்க்குன்னு சொல்லி உன்னை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது, எங்களோட மொத்த நம்பிக்கையும் இந்த ஹல்க்கு மேலே தான் இருக்குன்னு சொல்ல, கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி கையெல்லாம் வச்சு காட்டுறா. சரி ஓகே நான் ரெஸ்ட் ரூம் போகணும், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே ஹாஃப் அந்த பக்கம் போயிட்டான். அப்படியே வெக்கப்பட்டுட்டே பாய்ன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குறா நம்ம மட்மி. கரெக்டாக அந்த டேன் பொண்ணு சும்மா இல்லாமல், ஏண்டி அவனை ஹல்க்குன்னு சொல்லிட்டு போகிறா, உனக்கு ஹாப்பியாக இருக்கா, ஆமாம் ஏன் ஹாப்பியாக இல்லாமல், அடி பாவி இன்னும் இப்படி இருக்க, உனக்கு ஹாஃப் வேணாமா, ஏன்டி இப்படி சொல்கிறீங்க, ஆமாம் பசங்களை பொறுத்த வரைக்கும் பொண்ணு எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது, பசங்க தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைப்பாங்க, உனக்கு ஹாஃப் வேணும்னா நீ அவன் முன்னாடி கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி இருக்கணும், அப்போ தான் அவனுக்கு ஒன்று பிடிக்கும், இந்த மாதிரி இருந்தனா அவனுக்கு எப்படி உன்னை பிடிக்கும், அவனை வேற ஹல்க்குன்னு சொல்லிட்டு போகிறான், ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன் அவனுக்கு உன்னை பிடிக்கணும்னா நீ இப்படிலாம் இருந்தால் செட் ஆகாதுன்னு சொல்லி 2 பேரும் விட்டா போதுன்னு ஓவராக ஏற்றி விட்றாங்க. மட்மி பொண்ணு வேற சும்மா மக்கு பிள்ளையா இருப்பாளா, யார் என்ன சொன்னாலும் அதை நம்பிடுவா. ஐயோ இப்போ இப்படி சொல்லிட்டீங்களே நான் என்ன பண்ண முடியும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கா. அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது, ஐடியா கொடுக்குறோம் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி ஏதோ லூசுத்தனமான ஐடியா கொடுப்பாளுக போல். மட்மியும் சரி ஓகேன்னு சொல்ல, அடுத்து கொங்டப் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கான். அவனால் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. திடீர்னு பால் அப்படி விடுறான். லூசாடா நீ, விளையாண்டே இருக்கும்போது பாலை விட்டா, எனக்கு தெரிஞ்சிருச்சு, என்னடா ஆச்சு உனக்கு, அது என்னன்னு தெரியல, ஆட்டம் திடீர்னு என் மேலே கோவப்பட்டுட்டு போயிட்டான், இப்போ தான் எனக்கு புரியுதுடா அப்படின்னு சொல்ல, என்ன புரியுது உனக்கு, அது ஒன்றும் இல்லை, ஸ்போர்ட்ஸ் டேக்காக காலையில் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், ஸோ அப்போ அப்படின்னு சொல்லி அங்கே நடந்த எல்லாத்தையும் அப்படியே சொல்கிறான். அவனோட லிப்ஸில் லைட்டாக சீஸ் இருந்தது, நான் க்ளீன் பண்ணுறக்காக பக்கத்தில் போனேன், திடீர்னு பார்த்தா அவன் மேலே கோவப்பட்டுட்டான்டா, எதுக்கு கோவப்பட்டானே எனக்கு புரியாமல் இருந்தது தெரியுமா, ஒரு வேளை அவனை கிஸ் பண்ண வரேன்னு நினச்சிருப்பானோ அப்படின்னு சொல்ல, உனக்கு எப்படி தெரியும், அது கிளாசிக் சீன், இதெல்லாம் உனக்கு தெரியாதா, 90s காலகட்டத்திலேருந்து இதான் மச்சான் நடக்குது, இது கூட புரியாமல் இருக்கியேன்னு சொல்ல, அப்படியா என்ன சொல்கிற நீ, எனக்கு ஒன்றும் புரியலையே, ஆக்சுவலி இது வரைக்கும் நானும் யார்கிட்டையும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததில்லை, ஸோ ஃபஸ்ட் கிஸ் அப்படிங்கிறது எனக்கும் என்னென்னு தெரியாது, ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கா. அவனை பார்த்து இவன் சிரிக்கிறான். ஏண்டா இன்னும் முடிக்கவே இல்லையாடா 2 பேரும் ஃபஸ்ட்டு கிஸ்ஸை அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே இருக்க. அது ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறமா பார்த்துக்கலான்னு நினச்சேன். ஏண்டா லூஸாடா நீ, ஃபர்ஸ்ட் கிஸ்ஸுங்கிறது எப்போ பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை, ஏன் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம், அதை முதல்ல புரிஞ்சுக்கோ சரியா அப்படின்னு சொல்லி அப்படியே கேப்டன் பையன் அவனை பார்த்து பேச, இதெல்லாம் இவ்வளோ இருக்குதா, நமக்கு ஒன்றுமே தெரியாமல் மக்க பையனாக இருந்திருக்கோமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே கொங்டப் நிற்கிறான். அதை யோசிச்சுட்டே கிளாஸ் ரூமில் போய் பார்த்தா ஆட்டம் அப்படியே அங்கே படுத்திருக்கான். பின்னாடி இருக்க விண்டோவை லாக் பண்ணலான்னு சொல்லி லாக் பண்ணிட்டு வந்து பார்க்க ஆட்டம் முடிச்சு தான் படுத்திருக்கான். இவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு பார்த்துட்டே இருக்க, சரி ஃபஸ்ட்டு கிஸ்ஸை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் பையன் சொன்ன மாதிரி கிஸ் பண்ணலான்னு அப்படியே கிட்ட போய்கிட்டே இருக்க, அவன் தூங்கும்போது அவனுக்கு கிஸ் நம்ம கிஸ் பண்ணணும்னு அவனுக்கு தெரியாதுல்ல, முதல்ல அவன் எந்திரிக்கட்டும், ஸோ அதுக்கப்புறமா நம்ம அவனுக்கு கிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கான். சரி ஓகே கிஸ் தான் பண்ணல, அட்லீஸ்ட் கையவாவது வச்சு ஒரு லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி அவன் லிப்ஸில் 2 விரலை மட்டும் வச்சுட்டு அதை அப்படியே ஆட்டம் கிட்டே கொண்டு போகிறான். ஆட்டம் இவன் கிஸ் பண்ணுவாங்கிறக்காக பார்த்து அப்படியே எதிர்பார்த்து கண்ணை மூடுற மாதிரி தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்க, லிப்ஸில் கையை வச்சுட்டு இருக்க, டக்குன்னு அவன் எந்திரிச்சிட்டான். விடு அதனால் என்ன, நீ தானே கிஸ் பண்ணேன்னு சொல்ல, நான் உனக்கு கிஸ் பண்ணவே இல்லையே, நான் என்னோடய ஃபிங்கரை உன்னோட லிப்ஸில் வச்சு அவ்வளோதான்னு சொல்ல, இன்னும் இவனுக்கு கடுப்பாயிருச்சு. அப்போ கிஸ் நீ பண்ணவே இல்லையா அப்படின்னு ஆட்டம் கேட்க, இல்லை நான் பண்ணவே இல்லை, எனக்கு இது ஒரு மாதிரி வியர்டாக இருந்தது, ஸோ அதனால் பண்ணல. அதனால் என்ன, இதில் என்ன வியர்டு இருக்குது, நம்ம 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தானே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே கிஸ் பண்ணுறதுனால என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆட்டம் கேட்க, அப்போ தான் ஒரு மாதிரி இருக்குது நம்ம கொங்டப்க்கு, அது அப்படின்னு சொல்லி ஏதோ யோசிச்சுட்டே இருக்க, இன்னும் அப்படியே கோவம் வந்துடுது நம்ம ஆட்டம்க்கு. சாரி அப்படின்னு கொங்டப் சொல்ல, பரவாயில்ல விடு, இப்போ சாரிலாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக அப்படியே அவன் அந்த பக்கம் போயிடான். அடடா சும்மா இருந்ததை மறுபடியும் கோவத்தை அதிகமாக்கிட்டுமேங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க, அவன் கையை பிடிச்சி ஒரே ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லி
வீட்டில் பூனைக்குட்டி மாமம் தனியாக இருக்குது, ஸோ லோன்லியாகவே ஃபீல் பண்ணுதா? நீ வந்து அதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். உன்னை ரொம்ப அது மிஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். நீ வந்து அந்த மாமம் கூட விளையாடுறியான்னு சொல்ல, பூனைக்குட்டி பூனைக்குட்டி கூட விளையாடணுமா? ஆமாம், அது ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன்னு கோங்தப் சொல்ல, அவன் சொல்கிறத பார்த்துட்டு சரி ஓகே நான் அவன் வீட்டுக்கு வரேன் அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். சரி ஓகேங்கன்னு கொஞ்சம் ஹாப்பியாகிடுது நம்ம கோங்தப்க்கு. அப்புறம் நம்ம மட்மியை தான் காட்டுறாங்க. மட்மி ஒரு ஸ்நாக்ஸ் பேக்கை கையில் வச்சுட்டு பேகை வேணும்னே அந்த கபோர்ட் மாதிரி இருக்குல்ல ஸ்கூலில், அதுக்கு மேலே தூக்கி போட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. கரெக்டாக ஹாஃப் அங்கே வர, வந்துட்டியா? இந்த ஸ்நாக்ஸை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி தரியா? எனக்கு கொஞ்சம் கூட பவரே இல்லை, நான் ரொம்ப வீக்காக இருக்கேன். அன்னைக்கு பார்த்தனே நீ ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன், அது அன்னைக்கு. இப்போ ரொம்ப வீக்காக இருக்கேன், ப்ளீஸ் நீ எனக்கு கொஞ்சம் ஓப்பன் பண்ணுன்னு சொல்ல, சரி ஓகே நான் அவனும் ஓப்பன் பண்ணி தரான். டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது, நீ ஒன்று சாப்பிடுன்னு சொல்ல அவனும் ஒன்று சாப்பிட்றான். என் பேகை எங்கே வச்சேன்னு தெரியலையே, என் பேக் எங்கே போச்சுன்னு தேட, மேலே இருக்கே. ஐயோ எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, எனக்கு எட்டவே எட்டாது. ஹாஃப் என் பேக்கை கொஞ்சம் எடுத்தறியா? எப்படி உன் பேக் மேலே போச்சு? அது நான் விளையாண்டே இருந்தேன்னா மேலே போயிடுச்சு போல், கொஞ்சம் எடுத்துக்கூட ஹாஃப்னு சொல்ல, சரி ஓகே நான் அவனும் கிட்ட வந்து எடுக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. மட்மிக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டுருக்க. பேக் எடுத்து கையில் கொடுத்துட்டு பக்கத்தில் க்ளோஸாக போகிறான். மட்மி அப்படியே ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ண அப்படியே படப்படன்னு அவனை பார்த்துட்டே இருக்க, அவன் கிட்ட காது கிட்ட வந்து நீ என்னை புள்ளி பண்ணுற கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்க, அடப்பாவி உன்கிட்ட போய் இதெல்லாம் பண்ண பாருங்கிற மாதிரி கடுப்பாயிடுச்சு அவளுக்கு. சரி இந்த ஸ்நாக்ஸை நீயே சாப்பிடு, நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டா. இவன் இப்படி பண்ணுறான்னு ஒன்றும் புரியாமல் ஹாஃப் அப்படியே முழிச்சிட்டே நிற்கிறான். சேம் டைம் வீட்டுக்கு எப்படியோ ஒரு வழியாக கரெக்ட் பண்ணி ஆட்டம்மை கூட்டிகிட்டு போனான்ல பூனைக்குட்டி கூட விளையாட. அந்த பூனைக்குட்டி தூங்கி தூங்கி உழுகுது. என்ன தான் இவன் விளையாட்டு காட்டினாலும் அது விளையாடுற மாதிரி தெரில, அது குதிச்சு அந்த பக்கம் ஓடி போயிடுச்சு. ஏய் நீ என்ன சொன்ன? மாமன் ரொம்ப லோன்லியாக இருக்குது, என் கூட விளையாடணுன்னு சொல்லிச்சுன்னு சொன்னேன், இது என்னை பார்த்தா ஓடுது, இதை பார்த்தா அப்படிலாம் தெரியலையே, நான் வந்ததே வேஸ்ட்டானு சொல்ல, இல்லை நான் இருக்கேன்ல நான் கூட விளையாடுறேன்னு சொல்லி பூனைக்குட்டி விளையாடுறதை வச்சு ஆட்டமும் கோங்டப்பும் விளையாண்டுட்டே இருக்காங்க. ஸோ இப்படி இவங்க மூமெண்ட் போயிட்டே இருக்க, ஜூஸு கரெக்டாக கோங்டப் மேலே கொட்டிடுச்சு. ஐயோ ஜூஸ் கொட்டிடுச்சே சாரின்னு ஆட்டம் சொல்ல, பரவாயில்ல விடு நான் ஷர்ட்டை கழட்டுறேன்னு போக, ஏய் ஏன் முன்னாடி ஷர்ட் கழட்டுறியா, என்ன இப்படிலாம் பண்ணுற, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பேசாமல் இரு நீன்னு சொல்லி அப்படியே ஆட்டம் வந்து கண்ணெல்லாம் முடிக்கிறான். ஆக்சுவலி அவங்க அம்மா ஃபோன் பண்ணியிருப்பாங்க. அம்மா ஃபோன் பண்ணி நைட் நான் வரலன்னு சொல்ல, இவன் எதேதோ பிளான் பண்ணிட்டான் ஆட்டம். ஒரு வேளை தெரிஞ்சுதான் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கான் போலன்னு ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். ஸோ இவன் ஷர்ட்டை வேறு கழட்டேன்னு சொல்ல ஒரு மாதிரி வெக்கமாக வந்துடும். ஸோ அதுக்குள்ளே சரி இவன் முன்னாடி ஷர்ட் கழட்டான், அவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவான்னு நினச்சிட்டு அந்த பக்கம் போய் ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வேறு ஷர்ட் போட்டு வந்து உட்காந்துட்டான். இவன் கண்ணை மூடிட்டே உட்காந்துருக்கான். அவன் இன்னும் ஷர்ட் மாற்றலன்னு சொல்லி, நான் கண்ணை திறக்கவா, நீ ஷர்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டியான்னு கேட்டுகிட்டே இருக்கா. அப்படியே கிட்ட கிஸ் பண்ணுற மாதிரி போகிறான் கோங்டப். அப்போ அந்த கேப்டன் பையன் சொல்லியிருப்பான்ல, நீ கிஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு எப்போன்னு டைம் பார்க்காத, ஏன் பண்ணுறோன்னு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்க. சரி ஓகே ஒரு கிஸை தான் பண்ணிடலான்னு அப்படியே பக்கத்தில் போக கரெக்டாக கண்ணை திறந்து ஆட்டம் பார்க்க இவன் ஷர்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டான். நீ எப்போ ஷர்ட் மாற்றின என்கிட்ட சொல்லவே இல்லை, என்னை வேணும்னே காலையிலேருந்து நீ இப்படி டார்ச்சர் பண்ணுறீல, போ எனக்கு உன் மேலே ரொம்ப கோவம், என் கண்ணு முன்னாடி இருக்காது. இல்லை அது வந்துன்னு சொல்ல, நான் எதுவும் நீ சொல்கிறத கேட்க விரும்பல, முதல்ல இங்கேருந்து போகணும்னு சொல்ல, சரி ஓகே நான் போகிறேன்னு அந்த பக்கம் போகிறான். ஒரு நிமிஷம் சரி இது உன் வீடு தானே, நீ எதுக்கு போகணும், நானே போகிறேன்னு சொல்லிட்டு வேகமாக ஆட்டம் அந்த பக்கம் போக, இரு நான் உன்னை ட்ரா பண்ணுறேன், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஆட்டம் அந்த பக்கம் போயிட்டான். ஒன்றுமே புரியல கோங்தப்க்கு. ஐயோ எப்படியோ கன்வின்ஸ் பண்ணலான்னு கூட்டிகிட்டு வந்தால் கடைசியில் இதுவும் சொதப்பிடுச்சே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்க. ஒரு வழியாக ஸ்போர்ட்ஸ் டேவும் வந்துருச்சு. ஆட்டம் ரெடியாக இருக்கான் ரன்னிங்காக. அவனோட பேர் ஒருத்தவங்க இருக்கணும், அதாவது 2 பேர் காலையும் கட்டிடுவாங்க, அப்படியே போகணும். யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்க தான் வின் பண்ணும். ஆட்டமோட ஃப்ரெண்டு அங்கே காணும், யாருமே காணுமேன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்க கரெக்டாக அந்த பொண்ணு வரான். என்னாச்சு இப்படியே இருந்தால் எப்படி, உங்கள் ஆள் எங்கே, அது இன்னும் வரல, சரி சீக்கிரம் ஒரு 5 minutes தான் டைம், அதுக்குள்ளே வந்துடுவாங்களேன்னு வெயிட் பண்ண யாருமே வரல. திடீர்னு பார்த்தா கோங்டப் வரான். நீங்கள் இங்கே வர, உங்க கூட ரன்னிங்க்கு நானும் வரேன். வேணாம் நான் வேணால் மட்மியை பண்ண சொல்கிறேன், நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆட்டம் சொல்ல, என் கூட நீ இருக்க மாட்டியா, என் கூட உனக்கு இந்த ரன்னிங் போகிறதுக்கு விருப்பம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க. டைம் ஆச்சு எல்லோரும் வந்தாச்சு இல்லை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே வேறு வழி இல்லை, இவங்க கூட தான் போகணுமே அப்படிங்கிற மாதிரி ஆட்டம் அப்படியே கடுப்பாக இருக்க. 2 பேர் காலையும் கட்டிட்டாங்க. ஆக்சுவலி ரன்னிங் போயிட்டே இருக்குது. பட் இவனுக்கு 2 பேர் மட்டும் கடைசியாக தான் வரானுங்க. அதுலேயும் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து காலில் அடிபட்டுன்னு அந்த மூமெண்ட் அப்படியே அங்கே போயிட்டுருக்கு. உனக்கு காலில் அடிபட்டுருக்கு, நீ எப்படி வருவ, பேசாமல் ஸ்டாப் பண்ணிடலாம் வீடு அப்படிங்கிற மாதிரி ஆட்டம் கோங்டப்பை பார்த்து சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை வா நம்ம ட்ரை பண்ணி போகலான்னு சொல்ல 2 பேரும் ஒன்றாவே வராங்க. அதாவது 2 பேர் விருப்பம் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அதனால கீழே விழுந்து தோற்று போகிற நிலைமைக்கு வந்திருந்தாங்க. பட் இப்போ 2 பேர் ஒரு மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்காக வர 2 பேரும் செகண்ட் பிளேஸ் வர அளவுக்கு வின் பண்ணியாச்சு. செகண்ட் பிளேஸ் வந்து அந்த மெடலை கழுத்தில் பார்க்கும்
பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆட்டம்க்கு. ஐயோ எதிர்பார்க்கவே இல்லைங்கிற மாதிரி இருக்கு. சரி அவன்கிட்ட பேசலான்னு சொல்லி அப்படியே போகிறாங்க கொங்டம். அவனை பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் சரி ஓகே நான் போகிறேன் பாய்ன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடான். என்னடா இவன் பேசலான்னு வந்தால் இவன் பாட்டுக்கு போகிறானேன்னு ஒரு மாதிரி இருக்குது. இவனோட ஃப்ரெண்டு கொங்டப்போட ஃப்ரெண்டு கேப்டன் ஒருத்தர் இருப்பான்ல, அப்படியே பார்த்துட்டு இருக்கா 2 பேருக்குள்ளே பிரச்சனை இன்னும் சரியாகலையா அப்படிங்கிற மாதிரி. சேம் டைம் அடுத்து மட்மி பேஸ்கெட் பால் விளையாண்டுட்டுருக்கா. சும்மா ஒரு ஃபயராக விளையாடுவா போல். அப்படியே விளையாண்டுட்டே இருக்க அந்த பொண்ணுங்க ஏய் உங்ககிட்ட என்ன சொன்னோம், ஹல்க் மோடு வேணாம், நீ கேர்லியாக விளையாடணும் சீக்கிரம்னு சொல்லி அந்த டோனு பொண்ணு சும்மா இல்லாமல் அப்படியே சிக்னல் கொடுக்க சரி ஓகே நான் ஹல்க் மோடு இல்லாமல் விளையாடுறேங்கிற மாதிரி சுத்தமாக விளையாடவே மாட்டேங்கிறா. வேணும்னே பாலை மிஸ் பண்ணிகிட்டே இருக்கா. ஹாஃபுக்கு இதை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இவ இப்படி இருக்கா அப்படின்னு. ஏய் இப்படியே போனால் தோற்றுரும் மேடிப்பா. மட்மி கேட்க பரவாயில்ல பேசாமல் விளையாடு அப்படின்னு சொல்ல சரி ஓகே எனக்கு எனர்ஜியே இல்லை, நான் போய் ஏதாவது ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு வரேன்னு சொல்லி எப்பயும் போல் இந்த சோயா மில்க்ஸ் அது குடிக்கலான்னு சொல்லி வரா. கரெக்டாக அவள் பஞ்ச் பண்ணலான்னு போக ஹாஃப் அங்கே வர ஹாஃப் நீ வந்துட்டியா ஹாஃப், எனக்கு இது கொஞ்சம் பஞ்ச் பண்ணி தரியா, என்னால் முடியல சுத்தமாக எனர்ஜியே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லி கொடுக்க சரி கொடுன்னு சொல்லி அவனும் அதை ஓப்பன் பண்ணி கொடுக்குறான். எனர்ஜியே இல்லை ஹாஃப் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல ஆமாம் ஏன் நீ இப்படி இருக்க, நீ ஹல்க் மோட இன்னும் ஆன் பண்ணல போல் இருக்குங்கிற மாதிரி ஹாஃப் கேட்க நீ நினைக்கிற மாதிரி நான் ஹல்கெல்லாம் கிடையாது ஹாஃப், நான் ரொம்ப எனர்ஜியே இல்லாத பொண்ணு, நான் இப்படியே தான் இருப்பேன் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி கேர்லியாகவே ரொம்ப ஒரு மாதிரி பேச ட்ரை பண்ணா. கொஞ்சம் பேசுவாங்களே அந்த மாதிரி பேசுகிற மாதிரி பேசுகிறான். நான் யூஸ்வலாக இப்படி தான் இருப்பேன் ஹாஃப், நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நான் ஹல்கெலாம் கிடையாது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஹாஃபை பார்க்க ஹாஃப்க்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆல்ரெடி நான் உன் பேர் தான் பேட்மிண்டனுக்கு கொடுத்துருக்கேன் ஞாபகம் இருக்கா, என்னது ஏன் பேரா, ஆமாம் மறந்துட்டியா, நம்ம 2 பேரும் போகிறோம் அது விளையாடணும்ல, ஆல்ரெடி நமக்கு ஆப்போசிட்டாக விளையாட போகிறவங்க சாம்பியன் வேறு, ஸோ என்ன பண்ணுறதுன்னு புரியல, வின் பண்ணிடுவோம்ல அப்படிங்கிற மாதிரி ஹாஃப் சொல்ல ஐயோ இவன் வேறு என்னடா அது புதுசாக ஒரு கதையை சொல்கிறானே அப்படின்னு இதே மாதிரி இருந்தால் அவன் தோற்று போயிடுவானே என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் மட்மி முடிஞ்சிட்டே இருக்கா. நீ இப்படியே இருக்க எனக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு புரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஹாஃபும் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க சரி இதை பற்றி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணலான்னு ஏய் உங்கள் 2 பேர்கிட்ட பேசணும், அவன் பேட்மிண்டனுக்கு என் பேர் கொடுத்துருக்கான், நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து விளையாடணுமா, நான் இப்படியே இருந்து தோற்று போயிட்டா அப்புறம் அவனுக்கு என் மேலே கோவம் வரும்ல, எனக்கு அவனுக்கு என்னை பிடிக்காது இல்லைன்னு சொல்ல இங்கே பாரு உனக்கு வின் பண்ணணுமா இல்லை ஹாஃபோட மனசை வின் பண்ணணுமா யோசிச்சுக்கோ, கேர்லியாக இருக்க பொண்ணுங்களை தாண்டா அவனுக்கு பிடிக்கும், இந்த மாதிரி ஹல்க் மாடெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, நீ ஹல்காக இருக்கணும்னு நினச்சேன்னா நீ ஹாஃபை மறந்துருங்கிற மாதிரி 2 பேரும் சொல்ல இன்னும் மட்மிக்கு டென்ஷன் ஆகிடுது. என்னடா இவளுக்கு 2 பேரும் இப்படி சொல்கிறாளுங்களே என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் யோசிச்சிட்டே இருக்க. நீ யோசிக்கப்பா உனக்கு ஹல்க் மாதிரி இருக்கணுமா இல்லை எனக்கு ஹாஃபே போதும்னு நினைக்கிறியா, அதுவும் விருப்பம், நீ கேர்லியாக இருந்ததா அவனுக்கு பிடிக்கும், அதை முதல்ல யோசிச்சுக்கோ ஓகேவான்னு சொல்ல சரி ஓகே நீங்கள் சொல்கிறபடியே பண்ணுறேன்னு சொல்லி மட்மி ஏதோ பேசிகிட்டே இருக்க. அந்த இடத்துக்கு நம்ம ஆட்டம் வரான். ஆட்டம் அங்கே கேம் விளையாடுறாங்களே, ஸோ அங்கே வாலிபால் விளையாடுற எல்லாருக்கும் அவனுக்கு ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்து அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கான். அவன் தானே இங்கே மேனேஜர் மாதிரி. ஸோ அங்கே நம்ம கேப்டன் பையன் வரான். என்னாச்சு சார் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க போலன்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி அமைதியாக இருக்க. அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும், என்ன பேசணும், அது இப்போ தான் கொங்கிட்ட என்கிட்ட பேசினான், உன்னை பற்றி தான் அவன் பேசினான் அப்படின்னு சொல்ல அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்ருக்கான். அப்புறம் திடீர்னு மனசுக்குள்ளே என்னதான் சொல்லியிருப்பான்னு தெரிஞ்சுக்கணுன்னு சரி அவன் என்ன சொன்னான் அதை சொல்லு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆட்டம் கேட்க ஓகே உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன், அவன் ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் சொல்லலை, பட் நானாக சொல்கிறேன் அவனுக்கு இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இருந்ததில்லை, ஸோ அவனால் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது தெரியல, இன்க்ளூடிங் உன் கூட எப்படி நடந்துக்கணும்னு அவனுக்கு தெரியல, அவனோட பர்சனல் ஃபீலிங்ஸை கூட அவனால் ஈஸியாக வெளியே சொல்ல முடியாது, அடுத்தவங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவன் இல்லை, ஸோ அதை பற்றி நீ தப்பாக நினச்சிக்காத, சம்டைம்ஸ் அவனை அப்செட் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம், பட் நீ தான் அவனை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை வச்சு பார்த்துட்டே இருக்க. நீ அவன் மேலே கோவமாக இருக்கான்னு எனக்கு தெரியும், பட் தயவு செஞ்சு கோவப்படாத, அவன் ரொம்ப பாவம் தெரியுமா அப்படின்னு சொல்ல அதை கேட்கும்போது அப்படியே ஆட்டமுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி அவனும் ஃபீல் பண்ணான், சே கொங்கத்தை இப்போ கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறமான்னு, பட் சார் வெளியெலாம் காட்டிக்கல, அப்படியே ஒரு மாதிரி கெத்தாகவே இருக்கார். சேம் டைம் அடுத்து பேட்மிண்டன் கேம் அங்கே போயிட்டுருக்கு. நம்ம ஹாஃபும் மட்மின் தான் பேர், வேணும்னே மட்மி தோக்குற மாதிரியே பண்ணிகிட்டே இருக்கா, ஃபோக்கஸ் பண்ணி கேம் விளையாடவே மாட்டேங்கிறான். அந்த 2 பொண்ணுங்க சும்மா இல்லாமல் மட்மி இப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க, வேணும்னே மிஸ் பண்ணிகிட்டே இருக்கா. ஹாஃபுக்கு டென்ஷன் ஆகுது, ஏன் இப்படி இருக்க மட்மி உன்னால் விளையாட முடியாதான்னு சொல்லி கேட்க அது எனக்கு லைட்டாக வலிக்குது, ஐயோ எனக்கு எனர்ஜியே இல்லை ஹாஃப், பார்த்தியா எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு அப்படின்னு சொல்ல சரி பரவாயில்ல விடுன்னு சொல்லி அவன் ஃபோக்கஸ் பண்ணி விளையாடுறான். பட் ஒரு டைம் விளையாடும்போது கரெக்டாக அங்கே நம்ம ஹாஃபோட தலையிலேயே வந்து அடிபட்டுருது. ஆன்னு உட்காந்துக்க ஏன்டா என் ஆளையாடா நீ அடித்த வரண்டா ஹல்க் மோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சும்மா விளையாடுற பூந்து
இவளை உசுப்பேத்தி விட்டாங்களே அந்த 2 பேரும், அதாவது டோனு டேனு. அவங்க கூட காமெடியாக ஆஹா ஹல்க் மோடு ஆன் ஆயிடுச்சு போல இருக்குது, அங்கே பார்த்தியா ஹல்க்கு திரும்ப வந்தாச்சு, இனி இருக்குது அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்க ஒரு வழியாக சூப்பராக விளையாண்டு நம்ம மட்மி தான் வின் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துட்டா. ஆப்போசிட்டில் சாம்பியனாக இருந்த 2 பேருக்கும் ஊற்றிக்கிச்சு. அடப்பாவி இவனடா இப்படி அடிக்கிற பேய் மாதிரி அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க ஒரு வழியாக வின் பண்ணியாச்சு இந்த டீமு. ஸோ ஃபஸ்ட்டு வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு நம்ம ஹாஃபுக்கு. அப்பா ஒரு வழியாக நம்ம வின் பண்ணியாச்சு, ரொம்ப ஜாலியாக இருக்குது மட்மி, நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்ல ஆமாம்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப குசியாக அப்படியே விளையாண்டுட்டே இருக்கா. அப்போ தான் அவளுக்கு திடீர்னு ஞாபகம் வருது, ஐயோ நம்ம ஹல்க்கு மோடு ஆஃப் பண்ணி வச்சுருந்தோமே, என்னடா திடீர்னு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்ல ஹல்க்கு திரும்ப வந்துருச்சு என் ஹல்க் அப்படிங்கிற மாதிரி அவள் ஷோல்டரில் கை வச்சுட்டு ஹாஃப் அப்படி பார்த்துட்டே இருக்கா. அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஐயோ எல்லாமே முடிஞ்சதே, என்னடா அது நான் ஏன் இப்படி பண்ணேன் ஒன்றுமே புரியலேன்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே அந்த பக்கம் போயிட்டா. ஏன்னா அவள் இப்படி போகிறான்னு புரியாமல் ஹாஃப் ஃபாலோ பண்ணிகிட்டே போக மட்மி ஒரு மாதிரி டல்லாக நிற்கிறா. மட்மி ஏன் இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி ஹாஃப் போய் கேட்க, ஏன் ஹாஃப் உனக்கு என்ன பிடிக்கலையா, நீ என்னை வெறுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னது நான் உன்னை வெறுக்கிறேன்னா, எதுக்காக நான் உன்னை வெறுக்கணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்னு ஹாஃப் கேட்க, அது ஏன்னா நான் ஹல்காக இருந்தால் உனக்கு பிடிக்காதுல்ல, மோஸ்ட்லி கேர்ள்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது பாய்ஸுக்கு பிடிக்காதான், எப்பயுமே கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபெமினைனாக இருக்கிறது தான் பிடிக்கும்னு சொன்னாங்க. யார் சொன்னால் அந்த மாதிரி, நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க, ஹல்காக இருக்கல என்ன தப்பு, ஹல்க் என்னோட ஃபேவரட்டான சூப்பர் ஹீரோ தெரியுமா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஹல்க்கு தான். ஸோ உன்னை நான் ஹல்க்குன்னு சொன்னது அதனால தான், எனக்கு ஒன்று பிடிக்கும் மட்மி, அதனால தான் சொன்னேன். இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிறது கேர்லியாக இருக்கிறதுங்கிறதெல்லாம் கிடையாது, ஹல்க் எப்பயுமே ஸ்ட்ராங்கான பர்சன். பட் நான் தப்பாக சொல்லிட்டேன், நீ ஹல்க்கு கிடையாது. ஏன்னா ஹல்க்குக்கிட்டே இவ்வளோ க்யூட்டான ஸ்மைல் இருக்கவே இருக்காதே, நீ ரொம்ப க்யூட்டாக அழகாக சிரிக்கிறியே, ஸோ இதுக்கப்புறம் நான் உன்னை ஹல்க்குன்னு கூப்பிடல ஓகேவா அப்படிங்கிற மாதிரி பார்க்க, அப்போ உனக்கு பிடிக்கும் இல்லை என்ன அப்படின்னு சொல்ல பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்ல இன்னும் ஹாப்பி ஆயிடுச்சு. அப்படியே மட்மி ரொம்ப ஹாப்பியாக இருக்க, இந்த மெடல் நம்ம 2 பேரும் வாங்கினதுன்னு சொல்ல 2 பேரும் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ 2 பேரும் அந்த மெடலை போட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக அப்படியே இருக்க மட்மிக்கு செம்ம ஹாப்பி மூடு. அப்பா ஒரு வழியாக அவன் இப்படி சொல்லிட்டானே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கா. அப்புறம் இங்கே நம்ம கொங்டப்போட மேட்ச் வந்து ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. க்ரீன் டீம் ரெட் டீம் 2 பேர் இருக்காங்க. யார் இதில் வின் பண்ணாங்களோ அவங்க தான் ஸ்கூல் டீமில் வந்து விளையாடுவாங்க. ஸோ இங்கே விளையாண்டுட்டே இருக்க சுத்தமாக கொங்டப்னால கான்சன்ட்ரேட் பண்ணி விளையாடவே முடியல. அவங்க டீமே ஒரு மாதிரி லோயஸ்ட் ஸ்கோரில் தான் இருக்குது. ரெட் டீம் வந்து கொஞ்சம் நல்லாவே விளையாடுறாங்க. ஸோ என்னடா இப்படி ஒரு மாதிரி இருக்குன்னு பார்க்க ஓரளவுக்கு ட்ரை பண்ணுறாங்க கொங்டப், பட் முடியல. ஏன் இப்படி ஆடுறாங்கன்னு புரியலையேங்கிற மாதிரி கேப்டன் ஒரு பக்கம் நின்று புலம்பிகிட்டே இருக்க, க்ரீன் டீமுக்கு என்னாச்சுன்னு தெரியல, ஏன் இவ்வளோ லோவாக இருக்காங்கன்னு தெரியல, கொஞ்சம் ட்ரை பண்ணால் அவங்களால முன்னாடி வர முடியும்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் போய்கிட்டே இருக்குது. சுத்தமாக முடியல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருது. அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க கொங்டப் ஃபீல் பண்ணுறாங்கிறது புரியுது. ஆட்டம் அப்படியே அவன் பக்கத்தில் வந்து இந்த அவனுக்கு எனர்ஜி தரக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த எல்லோ கலர் ட்ரிங்க் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க, ட்ரிங்கை பார்த்தோன்னே அப்படியே கொங்டப்க்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் இப்படி இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை, ஸ்கூல் டீமில் விளையாடணும்னு ஆசை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்ல, அது எனக்கு தெரியல, கண்டிப்பாக ரெட் டீம் தான் ஸ்கூல் டீம் ஆகும்னு நினைக்கிறேன், நான் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க கொங்டப். ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னால் கண்டிப்பாக முடியும்னு எனக்கு தோணுது, இந்தா இதை குடின்னு சொல்லி அந்த பாட்டில் ஓப்பன் பண்ணி ஒரு சிப் குடிச்சிட்டு இந்தான்னு சொல்லி கொடுக்க, அதை வாங்கி குடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் நீ வின் பண்ணனா நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் அப்படிங்கிற மாதிரி ஆட்டம் அப்படியே கொங்டப்பை பார்க்க, கண்டிப்பாக தருவியா, கண்டிப்பாக தருவேன் அப்படின்னு சொல்ல, முதல்ல அந்த ட்ரிங்கை குடுங்கிற மாதிரி ட்ரிங்க் அவங்க கையிலேருந்து பிடிங்க அப்படியே கொங்டப் குடிக்கிறான். சரி குடிச்சிட்டு இல்லை கொடுத்துட்டு போய் விளையாடுன்னு சொல்ல, இன்னைக்கு ஃபுல்லாக இது என் கூடியே தான் இருக்கும், நான் தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ரிங்க் அப்படியே பக்கத்துலேயே வச்சுக்கிறான். சரி ஓகே, அடுத்த கேம் ஆரம்பிக்குது. அடுத்த கேமில் ஓரளவுக்கு சாருக்கு வெறி வந்த மாதிரி விளையாட ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப நல்லாவே ப்ளே பண்ணுறான். அவன் டீமே வந்து இவனால் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு முன்னாடி இருக்குது. ஸோ நம்பர் 11 மட்டும் க்ரீன் டீமில் ரொம்ப நல்லா விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். அவனும் பால் போட்டே இருக்கான். பட் இவனை தோக்க வைக்கணுங்கிறதுக்காக எப்படியாவது இவனை அந்த பால் வந்து போட விடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ரெட் டீமில் வேணும்னு கொஞ்சம் அன்ஃபேராக கேம் விளையாண்டுட்டே இருக்காங்க. என்னடா இப்படி போயிட்டுருக்கு ஒன்றுமே புரியலேங்கிற மாதிரி இங்கே எல்லாருக்கும் ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது. பட் கொங்டப் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறான். பட் அவன் போடு வரும்போது அப்படியே பிடிச்சி அவனை கீழே தள்ளுறது இந்த மாதிரியே நடந்துகிட்ருக்கு. ஃபைனல் பால், அந்த ஒரு பால் தான் டிசைட் பண்ண போது யார் வின் பண்ணுவான்னு. கொங்டப் அதை போடலான்னு வர ஒரு பையன் அப்படியே வந்து அவனை பிடிச்சி கீழே தள்ளி விட அப்படியே அவன் கீழே விழுந்துட்டான். பாலை தூக்கி போட்டான். பட் அது விழுந்ததா இல்லையான்னு தெரியல, அப்படியே கீழே விழ ஃபுல்லாக மயங்கிட்டான். கான்சியஸே இல்லாமல் இருக்க, என்னாச்சுன்னு சொல்லி எல்லாரும் கொங்டப்பை பார்த்துட்டே இருக்க, அடுத்த செகண்ட் கொங்டப் கண்ணு முழிக்கும் போது அந்த ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குல்ல இன்ஃபர்மரி, அங்கே தான் இருக்கான். தான் லைட்டாக அவனுக்கு கான்சியஸ் வருது. கண்ணை திறந்து பார்க்குறான். முன்னாடி ஆட்டம் மட்டும்தான் உட்காந்துருக்கான், வேறு யாரும் காணும். நீ எப்படி இருக்கன்னு சொல்லி கொங்டப் கிட்ட ஆட்டம் கேட்க,
பரவாயில்ல நான் ஓகே அப்படிங்கிற மாதிரி தலை மட்டும் ஆட்டிட்டு அப்படியே படுத்திருக்க. என்னாச்சு, கடைசியாக நான் போட்ட பால் அந்த பேஸ்கெட்குள்ளே விழுந்ததா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்படியே அமைதியாக ஆட்டம் குனிஞ்சே உட்காந்துருக்கான். ஸோ அவன் அப்படி சொல்கிறத பார்க்கும்போது கொங்தப் ஒரு வேளை நம்ம தோற்று போயிட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். மெல்ல மெல்ல எந்திரிச்சு உட்காந்து அப்படியே அமைதியாக இருக்கான். எதுவுமே பேசாமல் ஆட்டம் அப்படியே அமைதியாக குனிஞ்சே இருக்க, என்னடா இது நான் போட்ட பால் கடைசியாக மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். என்னாச்சு, நான் தோத்துட்டேன் அப்படித்தானே அப்படின்னு சொல்ல, நம்ம தோத்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஆட்டம் கிட்ட மறுபடியும் கேட்குறான். அதுக்கு ஆட்டம் எந்த பதிலும் சொல்லலை. ஆட்டம் இப்படி குனிஞ்சே உட்காந்துருக்க. சரி பரவாயில்ல, ஐம் சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன்ல, நான் தோற்று போவேன்னு நினைக்கவே இல்லை. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அமைதியாகவே ஆட்டம் எதுவுமே பேசலை. நான் நினச்சி கூட பார்க்கல. நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லேயே இருந்ததே இல்லை தெரியுமா. எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியல. பட் ஏன் நான் இப்படி இருக்கேங்கிறதும் எனக்கு புரியலங்கிற மாதிரி கொங்கிட்ட ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். ஸோ இப்போ என்ன உனக்கு, ஏன் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு ஆட்டம் கேட்க, உனக்கு ஏதாவது அட்வைஸ் வேணுமா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒன்றும் இல்லை. உன் ஃப்ரெண்ட் உனக்கு என்ன அட்வைஸ் கொடுத்தான்? அவன் கொடுத்த அட்வைஸு, நம்ம ஒருத்தரை கிஸ் பண்ணணுன்னா அதுக்கு எப்போன்னு எதிர்பார்க்கக்கூடாது. நம்மளுக்கு ஏன் பண்ணணும்னு தோணுதோ அப்போ பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுத்தான் அப்படின்னு சொல்ல, அடப்பாவி இதெல்லாம் நீ கேட்டிருக்கியாடா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க ஆட்டம். ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஒன்றுமே தெரியாது. பட் நான் இப்போ திங்க் பண்ணும்போது தான் எனக்கு புரியுது இந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி அமைதியாக அவனும் பேசிகிட்டே இருக்க, ஆட்டம் அவன் பேசுகிறத எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கான். நான் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன் தெரியுமா, நம்ம எப்போ கிஸ் பண்ண போகிறோம், நம்மளோட ஃபர்ஸ்ட் கிஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி நான் ரொம்ப யோசிச்சிருக்கேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கொங்குதப் சொல்கிறான். அட பாவி பையிலே, இவ்வளோ நாள் இதை யோசிச்சதுக்கு ஏற்கனவே பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குல்ல, இதில் வேறு டைம் பார்த்துட்ருக்காரான் சார். எனக்கு இன்னும் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேணான்னு தோணுது. எனக்கு இப்போவே நம்மளோட ஃபர்ஸ்ட் கிஸ் இருக்கணும் அப்படின்னு தோணுது. இப்போ தான் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே யோசிச்சுக்கிட்டே பார்க்குறான். அதை பார்த்துட்டு ஆட்டம் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க, அப்புறம் நீ அந்த கடைசி பால் என்னாச்சுன்னு கேட்டில, நான் அது உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. கடைசி பால் அந்த பேஸ்கெட்குள்ளே விழுந்துருச்சு, நம்ம வின் பண்ணிட்டோன்னு சொல்ல, என்னது நம்ம வின் பண்ணிட்டோமாங்கிற மாதிரி அப்படியே கொங்தப்க்கு ஷாக்காக இருக்குது. உண்மையாக வாங்குற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க. ஆமாம், ஸோ அதுக்கான அர்த்தம் நீ என்கிட்ட என்ன வேணாலும் கேட்கலாம், நான் அது உனக்கு தரேன்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ என்ன வேணுமோ கேளு, நீ வின் பண்ணிவிட்டு கேளு, நீ கேட்குறத நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க. இதை கேட்டு நீ கொங்தப்க்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுச்சு. அப்புறம் ஆட்டமோட மைண்டு வைஸு, இந்த ஒரு வருஷத்தில் என்னோடய லைஃப்பில் நிறைய நடந்திருக்கு. நான் எதிர்பார்க்காததுன்னு எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சின்னு சொல்ல, அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி அவன் கிட்ட வரான். ஆல்சோ ஹார்ட் பிரேக் வரைக்கும் நடந்துச்சு, எனக்கு லவ் ஃபெயிலியர் கூட ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கிட்ட போகிறான். 2 பேர் கிஸ் பண்ணுற மாதிரி போகிறாங்க. ஸோ நான் எதிர்பார்க்காத ஒரு ஸ்டேஜ் ப்ளே, ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய ஸ்டேஜ் ப்ளே ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது, ஹாப்பியாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ்வை நான் சொன்னது, அதுவும் என்னால் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இவன் வாய்ஸ் ஒரு பக்கம் போகுது, இவங்களோட கேம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. இது வரைக்கும் நான் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் முக்கியம்னு நினச்சேன். பட் இப்போ லவ்வும் முக்கியங்கிற மாதிரி அப்படியே பேசிகிட்டே இருக்க, டக்குன்னு 2 பேரும் க்யூட்டாக அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் மேலே டவல் போட்டு வேறு கிஸ் பண்ணிக்கிறாங்க. டவல் மெல்ல மெல்ல அப்படியே கீழே விழ 2 பேரோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸு இங்கே முடிஞ்சிச்சு. ஆல்ரெடி நான் 11th போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வின்னிங் இதுதான். எனக்கு என்னோடய லைஃப்பில் எல்லாமே எனக்கு கிடச்சிச்சிங்கிற மாதிரி ஆட்டம்க்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. 2 பேரும் வின் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக பின்னாடி ஒரு கேம் ஒன்று போயிட்டே இருந்திருக்கும். ஸோ அதுதான், அதாவது ஒரு கேமில் நம்ம வின் பண்ணும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவனோட மைண்ட் வைஸ் பேசிகிட்டே இருக்க, ஒரு வழியாக இவங்க வின் பண்ண ரொம்ப க்யூட்டாக அழகாக கிஸும் ஃபினிஷ் ஆக இந்த எபிசோடு இங்கே முடிச்சிருக்காங்க. ரொம்ப க்யூட்டான ஜாலியான இந்த எபிசோடு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றி கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.